அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்கள் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். மதங்கள் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில் வருகின்றோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில் வருகின்றோம். அன்பு பலியிலே இவை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே இவை மாற்றிடுவாயே. நிறை வாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கொடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடவும். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Help Belangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வழியாக நாம் எவ்வாறு ஞானத்தை அடைய வேண்டும், இந்த ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு கண்டுகொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தை தான் தேடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா செயல்களிலும் அவன் ஞானத்தோடு செயல்பட்டு விட்டான் என்றால் அவன் வெற்றியின் அருகுதான் இருக்கின்றான் என்பதை நமக்கு இந்த ஞானம் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆனால்
இங்கு வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தை அடைந்தோமை என்றால் இல்லை என்ற ஒரு பதில்தான் வரும். ஏனெனில் மனித இயல்புகளால் பல நேரங்களில் அந்த ஞானத்தை கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து அந்த ஞானத்தை துச்சமாக நினைத்து நாம் அதை மறந்து விடுகின்றோம். எனவே இன்றைய நாளிலே அந்த ஞானத்தை அடையக்கூடிய மக்களாக வாழ வரமேண்டி இந்த திருப்பலியிலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து நமது பலவீனங்களையும் குற்றங்களையும் குறைகளையெல்லாம் நினைத்து பார்த்து அதற்காக மனமருந்தி நம் இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலேயே தேடுவர், மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றிக் கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிபுரிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழி மரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து
அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும். அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலை குலையச் செய்வது எதுவும் இல்லை. நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உம் வாக்கை குறித்து என் நாவு பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே,
ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, படிக்கின்ற காலத்தில் இந்த சிறு பிள்ளைகளிலெல்லாம் சென்று கேட்டோம் என்றால் அவர்களுடைய ஜெபமெல்லாம் எதுவாக இருக்கும் என்றால் பெரும்பாலும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம், கடவுளே எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்கள், எனக்கு நல்ல அறிவை கொடுங்கள், எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும், அப்படித்தான் ஜெபிப்பார். நானும் நீங்களும் கூட பல நேரங்களில் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபமும் இதுவாகத்தான் இருந்திருக்கும். இது மூன்றும் ஒன்றா என்று கேட்டோம் என்றால் இல்லை, மூன்றும் வெவ்வேறு படிநிலைகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒரு தொடர்புடையதாகவும் இருக்கும். உதாரணமாக முதலில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ஞாபக சக்தியை பார்த்தோம் என்றால் அது சற்று யோசிக்க வேண்டும். அதாவது அதில் நாம் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதால் தான் அது நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது. அதனால் அது ஞாபக சக்தியாக மாறுகிறது. ஆனால் அதே செயலை நாம் ஒவ்வொரு முறையும் அதை செய்ததனுடைய செயல்முறைகளை எல்லாம் எழுத்து வடிவமாக மாற்றுகின்ற பொழுது அது அறிவாக மாறுகின்றது. அந்த அறிவு சார்ந்த புத்தகங்களை எல்லாம் நாம் படித்து விட்டோம் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையா என்று சொன்னால் அது கிடையாது. அந்த அறிவு சார்ந்தது மட்டும் இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிகழ்ந்துவிடும். இன்றைக்கு படிக்கின்ற பிள்ளைங்க எல்லாரும் அதை தான் செய்கிறார். கையில் என்ன புத்தகம் இருக்கோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி 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 படித்து முடிச்சுட்டு இதுதாண்டா வாழ்க்கைன்னு சொல்லி ஓடுகின்ற உலகமாக இருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்ற இந்த புத்தகங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிட்டால் நமக்கு போதுமா என்றால் கிடையாது. அது நமக்கு அழிவை மட்டும்தான் இட்டு செல்லும். ஏனெனில் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைய நாளிலே எங்கு பார்த்தாலும் அணுகுண்டுகளும் போர்களும் எத்தனையோ விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் மனிதன் படைத்த இந்த விஞ்ஞானத்தினுடைய அடையாளம்தான் அதெல்லாம். இல்லை என்றால் அந்த அறிவு மட்டும் இருந்துவிட்டால் அவன் மனிதன் அழிந்து விடுவான் என்பதனுடைய அர்த்தம்தான் இது. அப்படி என்றால் அந்த விஞ்ஞானத்தோடு மெய்ஞானம் எப்பொழுது கலக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஞானத்தை அடைகின்றான். அந்த ஞானம்தான் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தனக்குள் பொதித்து வைத்திருக்கின்றது. அந்த ஞானத்தை தான் நாம் அடைய வேண்டும் என்று சொல்ல போகிறோம். சரி, இந்த ஞானம் எங்கிருந்து தான் வந்தது என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு படைப்பின் தொடக்கத்தில் விவிலியத்தில் அந்த பகுதியை நோக்கி நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அதில் முதலில் நாம் தந்தையாம் கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரள்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று விவிலியத்தின் தொடக்க பகுதியில் வாசிக்கின்றோம். இங்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு தந்தையாம் கடவுள், மகன், அவரது தூயாவியார் என்ற மூவரு கடவுளை பற்றி நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் இதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலில் நாம் சற்று அந்த இறைவார்த்தையில் பார்க்கின்ற பொழுது கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரள்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. முதலில் கடவுளின் ஆவியானவர் என்று பார்ப்போம். ஒரு உதாரணமாக ஒரு புத்தகத்தை என்னுடைய கையிலே வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகம் இன்னாருடையது என்று சொல்லப்படுகிறது, சரியா? அந்த இன்னாருடையது என்றால் இந்த புத்தகம் யாருடையது என்று கேட்கின்ற பொழுது அவர் இந்த நபரினுடையது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நபர்தான் புத்தகமா என்றால் இல்லை.
அப்படி என்றால் அந்த புத்தகம் வேறு, அந்த நபர் வேறு. ஆனால் அதே போன்ற ஒரு வார்த்தை தான் எங்கும் சொல்லப்படுகிறது. கடவுளின் ஆவியார் நீர்த்திரள்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லுவது என்றால் கடவுள் தந்தையாம் கடவுள் வேறு, அவரது ஆவியானவர் வேறு என்று இங்கு மூவரு கடவுளின் இரு பெயரை நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இங்கு ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுளுடைய ஒரே மகன் எங்கு சென்று விட்டார் என்று கேட்டால் அதற்கு அந்த படைப்பின் தொடக்கமாகி அடுத்த பகுதிகளில் நம்மால் பார்க்க முடியும். ஏனெனில் தந்தையாம் கடவுள் இந்த உலகை தோற்றுகின்ற பொழுதெல்லாம் விண்மீன் தோன்றுக, சூரியன் தோன்றுக, ஒளி தோன்றுக, கடல் நீர்த்திரள்கள் ஒன்று சேருக, உயிரினங்கள் தோன்றுக என்றெல்லாம் அவர் தன்னுடைய நினைவால் செய்யவில்லை. மாறாக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் வழியாகத்தான் இந்த உலகம் உருப்பெற்று கொண்டிருந்தது. அப்படி என்றால் ஒளி தோன்றுக என்று தந்தையாம் கடவுள் சொன்னது அங்கு செயல் வடிவமானது. நீர்த்திரள்கள் ஒன்று திரள்க என்று சொன்னதால் அங்கு ஒன்று திரண்டது. இவ்வாறு படைப்பில் இருக்கின்ற எல்லா படைப்புகளும் அவரிடமிருந்து பிறந்து வந்த அந்த வார்த்தையின் வழியாகத்தான் உலகம் படைக்கப்பட்டது. இன்னும் ஆழமாக இன்னும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசுகின்ற என்னுடைய வார்த்தை என்னிடமிருந்து வருகிறது. இந்த வார்த்தை என்னிடமிருந்து வந்து உங்களுக்குள் செயல்படுகிறது என்றால் என்னுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். அதே போன்றுதான் தந்தையாம் கடவுளிடமிருந்து பிறந்த அந்த வார்த்தை தான் இந்த உலகில் ஒவ்வொன்றுக்கும் படைப்பிற்கும் உயிர் கொடுத்தது என்பது என்று அச்சாணியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு வார்த்தை வடிவில் இருந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் யோவான் நற்செய்தியிலே இவ்வாறு எழுதுகின்றார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று. அப்படி என்றால் நாம் சற்று அதை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையாக மனுவுருவெடுத்து வந்தவர் பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்தார். இந்த வார்த்தையாக இருந்தவர் எங்கிருந்து வந்தார் என்றால் தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்திலிருந்து வந்தார். இந்த தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்தில் எங்கு இருந்தார் என்றால் இந்த ஞானத்தோடு ஒன்றாய் இருந்தார். அப்படி என்றால் தந்தையாம் கடவுளின் ஞானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கின்றார். எனவேதான் இயேசு கிறிஸ்து ஞானமாய் இந்த உலகில் செயலாற்றினார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த உலகில் படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது கடவுளின் ஞானம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டப்படுகிறது. ஒரு காற்று அசைய வேண்டும் என்றால் கூட கடவுளின் ஞானம் அங்கு இருக்கின்றது. ஒரு மரம் அசைய வேண்டும் என்றால் அங்கு கடவுளின் ஞானம் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் என்றால் அங்கும் கடவுளின் ஞானம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உங்களில் எத்தனையோ விதமான சோதனைகள் மத்தியில் இருந்தாலும் அதுவும் கடவுளின் ஞானம் உங்களுக்குள் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றது. அதை நம்முடைய அகக்கண்களால் பார்க்கின்ற பொழுது நம்மால், அதை மனித கண்களால் பார்க்கின்ற பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் கடவுளுடைய ஞானத்தால் பார்க்கின்ற பொழுது மட்டும்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில், இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது யோவான் திருத்தூதர் இயேசுவிடம் வந்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, இதோ உமது பெயரை சொல்லி இவர் பேய் ஓட்டுகிறார், இவரை நீங்கள் கண்டியுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். இது மனித கண்களால் பார்த்ததினுடைய அடையாளம். இதுவே நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அது எப்படி என் பேரை பயன்படுத்தியிருக்க முடியும்? அவன் எப்படி என்னுடைய பேரை சொல்லி எல்லாம் செஞ்சிருக்க முடியும்? என் பேர் கெட்டு போயிடாதா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு நம்மை நாம் பெருமையாக நினைத்து கொண்டு உடனடியாக அவரோடு சண்டையிடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அப்படி செய்யவில்லை. சற்று மாறாக அவரது ஞான கண்களால் அவர் பார்க்கின்றார். அதனால்தான் சற்றும் எதிர்பாராத ஒரு பதிலை அவர் கூறுகின்றார். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார், ஏனெனில் அவர் ஞானமிக்கவராய் இருக்கின்றார் என்பதை இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டியது. ஆனால் ஆண்டவர் அன்று ஞானத்தை வெளிப்படுத்தியதை அந்த திருத்தூதர்கள் அறிந்து கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை, அவர்களுக்கு அது புரியவில்லை. மீண்டுமாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அதே ஞானத்தை, வெளிப்பாட்டை மறுபடியும் இரா உணவின் பொழுது அவர்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டுகின்றார். ஏனெனில் வெறும் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் அவர் தனது உடலாகவும் இரத்தமாக மாற்றி இதை நினைவாக செய்யுங்கள், இது என்றென்றும் நினைவு கூறக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு விட்டு சென்றார். அன்றும் அவர்களுக்கு புரிந்ததா என்றால் இல்லை, அவர்கள் அதையும் புரிந்து கொள்ளவில்லை.
ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட அவர்கள் பயந்து அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அவர்கள் நடுவில் நின்று அவர்களுக்கு அதே அப்பத்தை பிட்டு கொடுத்தாரோ அப்பொழுது அவர்களது கண்கள் திறக்கப்பட்டது. அதன் வழியாகத்தான் அதுவரை அவர்கள் மற்றவர்களுக்காக அஞ்சிய அதே படிக்காத பாமரர்களும் அதே மீனவர்களும் அதே மனிதர்களும் எப்பொழுது அவர் அப்பத்தை பிட்டு தங்களது கண்களை அகக்கண்களிலிருந்து ஞான கண்களால் அவர்களை உற்று நோக்கினார்களோ அப்பொழுதே அந்த அச்சம் அவர்களை விட்டு சென்றது. அவர்களுக்கு அந்த பயம் அவர்களை விட்டு சென்றது. அதனால்தான் எத்தனையோ படித்த மனிதர்களின் மத்தியிலே அவர் நிற்கப்படுகின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு பணிபுரிவதா அல்லது கடவுளுக்கு பணிபுரிவதா? நான் உங்களுக்கு அஞ்சுவதா அல்லது கடவுளுக்கு அஞ்சுவதா? நான் கடவுளுக்குத்தான் பணிபுரிவேன், அவருக்குத்தான் நான் அஞ்சுவேன். நீங்கள் உடலை மட்டும் கொள்கின்றவர்களாகிய உங்களுக்கு நான் அஞ்சமாட்டேன் என்று இங்கு சொல்லாமல் அவர்களிடம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார். எனவே அவர்கள் ஞானம் அடைந்தவர்களாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எங்கும் அறிவித்தார்கள். இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்தில் கூட அப்படித்தான். ஆண்டவர் இயேசு ஞானமாய் இருக்கின்றார். முதலில் அவர் நம்மிடமிருந்து அவர் விலகி சென்றது போல தெரியும். ஆனால் அவர் விலகி செல்லவில்லை. மாறாக தன் ஞானத்தை உங்களுக்கு புகட்டி கொண்டே இருக்கின்றார். அந்த ஞானம் உங்களை சோதிப்பது போல இருக்கும், ஆனால் உங்களை கைவிடுவது கிடையாது. எப்பொழுது நீங்கள் அந்த ஞானத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகின்றீர்களோ அப்பொழுது அந்த ஞானம் உங்களோடு ஒன்றாய் கலக்கின்றது. அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்காமல் இருந்தீர்களோ அது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே ஞானத்தோடு தான் இன்றும் தன்னை மறைபொருளாக மறைத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த திருப்பலியின் வழியாக உங்களுக்கும் அதே ஞானத்தை கொடுக்க அவர் விரும்பிக் கொண்டுதான் இருக்கின்றார். நீங்கள் தான் அவரோடு ஒன்றாய் கலந்து அவர் கொடுத்த அந்த ஞானத்தை அவர் பார்க்கின்ற அந்த பார்வைகள் நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த ஞான கண்களால் இந்த உலகை பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகில் எவ்வளவு அழகாக அவரது ஞானத்தோடு படைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களின் காரணத்திலும் கடவுள் ஏதோ ஒன்றை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அவரது எல்லா செயல்களிலும் அவரது வல்லமை நமக்குள் ஏதோ ஒன்றின் வழியாக நற்செய்தியின் வழியாக நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த ஞான கண்களோடு பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் உங்களை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே அவர் தருகின்ற அந்த விருந்திலே பங்கு கொண்டு அவரை உங்களோடு உறவாடி உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உடலிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய ஞானத்திலும் கலந்து கொள்ள செய்யுங்கள். அவருடைய பார்வையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் வெறும் ஞானமாகவே தெரியும், அதாவது கிறிஸ்துவாகவே தெரியும். எனவே நீங்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ள அவர் தருகின்ற அந்த ஞானத்தை அடையுங்கள். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் எந்துங்களே. சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் எங்குங்களே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உலகமான இவளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு எட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் தமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனித அந்தோணியார், புனித குழந்தை இயேசுவின் தரசாள், புனித சவேரியார், தமிழகத்தின் புனிதராகிய மறைசாட்சி புனித தேவசகாயம் மற்றும் அனைத்து புனிதர்களோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மருத்துவாவியின் நம்பிக்கைக்கு நோக்கி மருத்துவத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வி ஒளியேற்றவா. உன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வி ஒளியேற்றவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித அன்னை, புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்களின் வாயிலாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்காரனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துகண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ நம் தாய். கடவுளை உலகிற்கு காட்டியதார், நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளை உலகிற்கு காட்டியதார், நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. கருணை விடை கூறுமே. ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே